இந்த இசை, இந்த அடுப்ப உன் கையால பத்தவை. ஐயோ நானா? இல்ல அத்தை, வேண்டாம் அத்தை. வருஷம் வருஷம் நீங்க பண்ற விஷயம் உங்க கையிலேயே நீங்க பத்த வைக்கணும். அதுதான் நல்லாவும் இருக்கும். இசை, உன் அத்தை காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டான். நீ தீப்பெட்டியை வாங்கி அடுப்பு பத்த வை. இல்ல வேண்டாம். இந்த இசை, ஆ, வருஷா வருஷம் நான் தான் அம்மனுக்கு கூழ காய்ச்சுவேன். ஆனா இந்த வருஷம் அப்படி இல்ல. உன் வயித்துல நம்ம குடும்பத்தோட வாரிசு வளருது. அந்த குழந்தை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இந்த உலகத்துக்கு வரணும். அதுக்காக தான் மனசார அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த அடுப்பை பத்த வைக்க சொன்னேன். அந்த அம்மனோட அருள் இருந்தா உனக்கும் குழந்தைக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கும் இசை. இசை, அம்மா தான் சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன யோசிக்கிறேன்? அடுப்பு பத்த வை. நல்லா சொன்ன ராகவ். அங்க பாரு. ஆமா இசை, நீ அடுப்ப பத்த வச்சாதான் நமக்கு பிறக்க போற குழந்தை என்ன மாதிரி அழகா அமைதியா பிறக்கும். அதான் இந்த மாதிரி பொறுக்கணுமா? டேய், என்னடா விஷால், அம்மா குழந்தை ஒண்ணு மாதிரி மட்டும்தான் பிறக்கணுமா? என் மருமக இசை மாதிரி இல்ல அவங்க தாத்தா பாட்டி மாதிரி பிறக்க கூடாதா? அதானே. பேரம் பிறந்தா என்ன மாதிரியும், பேத்தி பிறந்தா சுபத்ரா மாதிரியும் பிறக்கணும்டா. ஆஹா, இல்லப்பா, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. அதே மாதிரி தான் நானும் என்னோட ஆசையை சொன்னேன். அப்படித்தானே? அண்ணா, நீ உன் ஆசைக்கு சொன்னதெல்லாம் போதும். அப்பா சொன்னதுதான் சரி. குழந்தை எங்கள மாதிரி பிறந்தாதான் நல்லா இருக்கும். பொதுவா பிறக்கிற குழந்தைங்க அவங்க அத்தை மாதிரியே தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அது சரி, குழந்தையோட அம்மா இசை, அப்பா நானு. ஆனா எங்கள மாதிரி மட்டும் குழந்தை இருக்க கூடாதா? இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்கு? அப்புறம் நீ ஒரு வார்த்தை சொன்னீங்க, குட்டி மாதிரி. அப்படி சொல்லுனியா? சொல்லு, சொல்லி பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. ஏய் விஷால், வாடா. விட்டுடுறல. பேசாம இரு. பின்ன என்னமா இவ அப்படியே மூஞ்சில குத்துறானா? இசை, இந்தாம்மா, அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த அடுப்பை பத்த வை. இந்த பத்த வைமா.